வெல்கம் டு டெக்னாலஜி மாஸ்டர் சேனல். ஸோ இந்த பேட் ப்ரொமோஷன் இஷ்யூவை பற்றி நான் இப்போ எதுக்கு பேசுகிறேன் அப்படின்றது உங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு பெரிய தமிழ் டெக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் ப்ரொமோஷன் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட் ப்ரொமோஷன் இஷ்யூவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, அவங்க எஜுகேஷன் பற்றி பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டெக்னாலஜி பற்றி பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் பற்றி பேசுகிறவங்களா இருந்தால் கூட சரி, அவங்க ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்கன்னா அது எல்லா சமயங்கள்லையுமே 100% கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி இருக்கவும் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 128 வீடியோ போட்டிருப்பேன். இந்த 128 வீடியோலையும் அச்சு பிசுறாம எல்லா இடத்துலயும் நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தப்பா சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மோஸ்டா எந்த ஒரு டெக் யூடியூபரோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் சரி, அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். வெப்சைட் ரெஃபர் பண்ணுவேன், இல்ல நான் போற அந்த கண்டென்ட் பத்தி வேற ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை தான் நான் வந்து கண்டென்ட்டா பண்றேன். இதுதான் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் பண்றது. என்னதான் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணா கூட நம்மளால எல்லா வீடியோஸ்லயும் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தப்பா கொடுத்துருப்போம். ஆனா இது பிரச்சனை இல்லை, இது ஹியூமன் நேச்சர். பட் இதையே ஒருத்தவங்க தெரிஞ்சு செஞ்சா புரியல. அதுதான் இந்த பேட் ப்ரொமோஷன் இஷ்யூ. இந்த பேட் ப்ரொமோஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். யூடியூபர்ஸோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருந்து. ஒன்னு வந்து அந்த வீடியோவோட வியூஸ், அதுக்கப்புறமா இந்த பேட் ப்ரொமோஷன், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசால யூடியூபர்ஸ் சம்பாதிக்க முடியாது. பட் இந்த வியூஸ் அண்ட் இந்த பேட் ப்ரொமோஷன், இந்த 2 விஷயத்தை வச்சுதான் யூடியூபர்ஸ் அதிக ரெவன்யூ பாக்குறது. ஓகே, இந்த பேட் ப்ரொமோஷன் அப்படின்ற கான்செப்டை பத்தி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்மார்ட் போன் கம்பெனி வச்சிருக்கேன். என் ஸ்மார்ட் போன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குது. அந்த மொக்கையான ப்ராடக்ட்டை நான் ஒரு ஃபேமஸான டெக் யூடியூபர்கிட்ட கொடுத்துட்டு அது நல்லா இருக்குன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து அந்த ப்ராடக்ட்ல என்னதான் குறை இருந்தா கூட அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ப்ரொமோட் பண்ணுவாரு. அதுக்கு நான் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுப்பேன். அது எவ்வளவு அப்படின்றது அந்த சேனலோட வேல்யூ பொறுத்து மாறும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேட் ப்ரொமோஷன். இது பண்றது வந்து கரெக்டான்னு கேட்டேன்னா 100% கரெக்ட். ஆனா அது எப்படி பண்ணணும்னு ஒண்ணு இருக்குது. அதுலதான் ஒரு சில சேனல்ஸ் வந்து கோட்ட விட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த ப்ராப்ளமும் போயிட்டு. பேட் ப்ரொமோஷனை 2 விதமா நான் ஃபேரா யூஸ் பண்ணலாம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்புக் ரிவ்யூ வீடியோ பண்றேன்னு வைங்க. அதுல ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பேட் ப்ரொமோஷன் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஃபுல் வீடியோவே நான் வந்து பேட் ப்ரொமோஷனா பண்ணலாம். இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப் தரப்புல இருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணணும். அது என்னன்னா வந்து திஸ் வீடியோ கண்டெய்ன்ஸ் பேட் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணுனா பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது பேட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். பட் இதை பண்ணாம ஏதோ அவங்க ஒப்பீனியன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்படி அவங்க பண்றதுனால அந்த யூடியூபர் மேல நம்ம வச்சிருக்க ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறையுது. நம்ம இந்த யூடியூபர் ட்ரஸ்ட் பண்றதுனால நம்ம இந்த சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்றோம். அப்படின்றப்ப அவங்களே ஏமாத்தணும்னா என்ன பண்றது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நம்மள மாதிரியான சின்ன சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படின்றப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேற ஒரு டெக் சேனல் தான் வந்து பார்த்தாகும். அப்படின்றப்ப யாரு ஏமாத்துறா, யாரு கரெக்டா போடுறான்றதும் தெரிய மாட்டேங்குது. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா முடிஞ்ச அளவு இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. பேட் ப்ரொமோஷன்னா அதை சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணுங்க, சொல்லாம பண்ணாதீங்க. எது கரெக்டான இன்ஃபர்மேஷன், எது தப்பான இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே தெரியல. ஸோ அவ்வளவு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோலையும் உங்களை சந்திக்கும். ரைட், டாடா, குட் பாய்.